வணக்கம். வாங்க இன்னைக்கு மாடி தோட்டத்தில் பழ அறுவடையெல்லாம் பார்க்கலாங்க. லாஸ்ட் கார்டன் வீடியோலேயே சொல்லியிருந்தோம் பழங்கள் பறிக்கும்போது நாங்கள் காமிக்கிறோன்னிட்டு. இப்போ பழங்கள்லாம் பறிக்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். சப்போட்டாலாம் இப்போ பழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால் நம்ம பறிச்சிடலாம். இப்போ செடியிலே வச்சுருந்தோம்னா அது பழுக்க மாட்டுதுங்க. நம்ம பறித்து வச்சோம்னா தான் பழுக்குது. அதனால் ஏன்னா அதிலே இருந்துச்சுன்னா நமக்கு மற்ற பூக்கு காய்க்கெலாம் சத்துகள் போக மாட்டுது. அதிலே பழுக்கட்டும்னு பார்த்தா ரொம்ப லேட் ஆகுது. அதனால் பறிச்சிடலாங்க. இப்போ இது 10 அடுக்கு மல்லிங்க. லாஸ்ட் வீடியோலையும் காமிச்சிருந்தோம். அது பூத்து முடிச்சுட்டு திரும்பியும் நாங்கள் கட் பண்ணி விட்டுருந்தேன். திரும்பியும் அரும்பு வச்சு முக்கு வச்சு வருது பூவு. முக்கெல்லாம் நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள். பூவும் பூத்துருச்சு. நம்ம பூத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டால் திரும்பியும் சீசன் இருக்கிறதுனால நமக்கு திரும்பியும் துளிர் அரும்பு வச்சிருதுங்க. நல்லா அழகாக பூத்துருக்கு. பார்க்கவே நல்லா அழகாக இருக்குங்க. இதோ இங்கே ஒரு பூ பூத்துருக்குங்க. நல்லா வாசனையாக இருக்குது. ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் தாங்க அதை வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கிருணி பழங்க. லாஸ்ட் வீடியோ காமிச்சிருந்தோம் கிருணி பழம் இருக்குதுன்ட்டு. இப்போ பழம் பார்த்திங்கன்னா பழுத்து கீழே நமக்கு பழம் விழுந்துருச்சு. காம்புலேருந்து உடைச்சிட்டு பழம் நல்லாவே பழுத்துருச்சுங்க. நாங்கள் கீழே விழுந்துருச்சுன்னு நினச்சிட்டோம். அப்புறம் பார்த்தோம்னா கடைசியில் அங்கே வேர் நமக்கு கொஞ்சம் மண்ணிலேருந்து கிளம்பிட்டு இருக்குது. நான் முடக்கத்தான் கீரை பறிக்கிறதுக்காக வந்தேன் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி. அப்போ பிடிச்சி இழுக்கும்போது அந்த வேர் வந்துட்டுருக்கு போல். கீரை பறித்து இழுக்கும்போது இந்த வேர் இதோ வந்துருச்சு பாருங்கள். மண்ணிலேருந்து கொஞ்சம் தூக்கனா போல் இருக்குவே. வாடி வதங்கி போயிட்டு பழமும் கீழே விழுந்துருச்சுங்க. ஆனால் பழம் பழுத்துருக்கு. இப்போ அடுத்தது வெள்ளரிக்காங்க. இது வெள்ளரி செடி. அதில் ஒரு வெள்ளரிக்காய் பறிச்சிடலாம். அது ஒரு காய் சின்னதுலே பழுத்து போயிடுச்சு. எல்லாம் குண்டு குண்டாக இருக்குங்க காயெலாம். இது இன்னொரு பேக்கில் இருக்குது. நம்ம வீட்டிலே வெள்ளரிக்காய் பறிக்கிறதுனால மருந்து எதுவும் இல்லாமையும் இருக்கும் நமக்கு. அதே சமயத்தில் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாவே டேஸ்ட்டாக நல்லா உள்ள ஜூஸியாக இருக்குது வெள்ளரிக்காய். இப்போ அடுத்தது இதுவும் வெள்ளரிக்காய் தாங்க. இது பழமாகவே ஆயிடுச்சு. வெள்ளரி பழமாகவே ஆயிடுச்சு. நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இந்த பழம் நம்ம இப்போ கட் பண்ணிடலாங்க. இந்த பழத்தை நாங்கள் கட் பண்ணுறத இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக காமிச்சிருக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது முள் சீத்தா. லாஸ்ட் வீடியோவில் கூட காமிச்சிருந்தோம் முள் சீத்தா. இப்போ அதுவும் பறிச்சிடலான்னு இருக்கும். ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் ஆயிடுச்சு. நமக்கு டார்க் க்ரீன்லேருந்து கொஞ்சம் லைட் க்ரீன் வந்திருக்கு. சரி பறிச்சிடலான்னு பறிச்சிட்டோங்க. ஆனால் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பறிக்கிறோம். எங்களுக்கு டவுட்டில் தான் பறிச்சிருக்கோம். அரிஞ்சு பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இதையும் கட் பண்ணுறதும் நம்ம முள்சீத்தா கட் பண்ணுறதும் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் இருக்குது. முள்சீத்தாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் தான் வச்சுருக்கோம். க்ரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கோம். 15க்கு 15 க்ரோ சைஸ் பார்த்திங்கன்னா பேக் சைஸு 15க்கு 15ங்க. அதில் தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு காய் நமக்கு முள் சீத்தா. இப்போ அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்தோடனே எனக்கு அதில் ஏற்கனவே காம்பு உடச்சிடுச்சுங்க. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து பறித்த உடனே நம்ம கிருணி பழத்தை அரிஞ்சிடலான்னு கட் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. கலரு ஜூஸியாகவும் இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு நல்ல சாராக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு நம்ம விதை போட்டு வளர்த்து ஒரு பழமாக இருந்தாலும் அது நமக்கு அவ்வளோ சந்தோஷம்தான். சாப்பிட்டு பார்த்ததில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. நல்ல ஸ்வீட் நல்லாவே இருந்துச்சு. செம சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளரி பழங்க. இது மறுநாள் தான் நாங்கள் கட் பண்ணுறோம். பறித்து வச்சுட்டு மறுநாள் கட் பண்ணோம். அது மறுநாள் பார்த்திங்கன்னா பறிக்கும்போது வெடிப்புலாம் இல்லாமல் இருந்துச்சு. மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தோம்னா பழம் நல்லா வெடிச்சிருச்சு.
இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெயிட் போட்டதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருந்துச்சுங்க பழம். இதுவும் நல்ல டேஸ்ட்டுங்க, பார்க்க நல்லா அழகாக நல்லா ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்தது நம்ம முல்சீத்தா. இது வந்து பறித்து 3ஆவது நாள் தான் கட் பண்ணுறோம். இது பழுக்கட்டும்னு வச்சுருந்தோம். பார்த்திங்கன்னா மேலே வந்து லேசாக கொலன்னு ஆன மாதிரி இருக்குது தோல். சரி கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கட் பண்ணோம். காம்பு அது மேலே காம்பை எடுத்துட்டு. இந்த பழம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கடைகளில் பார்த்திங்கன்னா கிலோவே வந்து ஒரு 400லேருந்து 500 வரைக்கும் விற்கிறாங்கங்க. கேன்சருக்கெலாம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. நம்ம வீட்டிலே நமக்கு நல்லா சூப்பராக பழம் வந்திருக்குங்க. இந்த பழத்தை நீங்கள் நம்ம சாப்பிட்டுட்டு இந்த விதையை எடுத்து நம்ம ஒரு ஜாடியில் போட்டு விட்டோம்னா கூட நமக்கு செடி அழகாக முளைச்சி வந்துடும். நீங்கள் கடையில் பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட அந்த விதையை போட்டு விடுங்க, உங்களுக்கு நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நட்டு விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுக்கலாங்க. இந்த பழம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பழம் டேஸ்ட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. சீத்தாப்பழத்தோடவே நமக்கு இந்த பழம் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குது பழம். எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா பழத்துடைய டேஸ்ட்டும் பார்த்திங்கனாவே ரொம்பவே நல்லா ஸ்வீட்டாக. நம்ம என்ன தான் இருந்தாலும் வீட்டில் ஒரு பழம் நம்ம பறித்து சாப்பிட்டோம்னாலும் அது வேறு தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.